ஹலோ மை ரிச்சஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல்ஸ்டெக்ஸ். பாபிலோன் அப்படின்ற ஒரு சிட்டில இருந்த பெரிய ரிச்சஸ்ட் மேன் தான் இந்த அர்கத். அப்படியே அர்கத்க்கு லக்ஸரியான பேலஸ், சாப்பிட விதவிதமான ஃபுட்ஸ், காஸ்ட்லியான ட்ரெஸ்னு எல்லா ஆடம்பரமும் கிடைக்கும். சிட்டிலேயே பெரிய பணக்காரா இருந்தாலும் ஏழைகளுக்கு டொனேட் பண்ற ஹேபிட்டும் அர்கத் கிட்ட இருந்தது. அப்படி என்னதான் பணத்தை அவரு செலவு பண்ணாலும் அர்கத் கிட்ட இருக்க பணம் காசும் குறைஞ்சதே இல்ல, இன்க்ரீஸ் ஆகதான் செய்யுது. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அர்கத்துக்குன்னு அந்த சிட்டில 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா அவங்க அர்கத் போல பெரிய பணக்காரங்களா இல்ல. குதிரை வண்டி ஓட்டி ஃப்ளூட் வாசித்து 2 வேளை சாப்பாடு இருந்தா போதும்னு வாழ்றாங்க. அப்படி ஒரு நாள் அர்கத்தோட 2 ஃப்ரெண்டும் சோகமா தங்களுக்குள்ள, என்னதான் நாம ராத்திரி பகலுமா குதிரை வண்டி ஓட்டி வேலை செஞ்சாலும் நம்மளால 2 வேளை சாப்பாடுக்கு மேல சம்பாதிக்கவே முடியலனும், அந்த காலத்துல காயின்ஸ் தானே இருந்துச்சு, அப்படி நம்ம கிட்ட 2 காயின்ஸ் சேர்ந்தா கூட நமக்கு அது பெரிய வெல்த். ஆனா நம்மளால அதை கூட சம்பாதிக்க முடியல, நம்மகிட்ட மட்டும் இந்த காசு தாங்குறது இல்லைன்னு சொல்லி புலம்புறாங்க. அப்படியே பணக்கார ஆகணும்னா நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்கணும் அப்படின்னா பணக்காரங்களுக்கு இந்த பணத்தை பத்தின எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும்னு யோசிக்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டா நாமளும் பணக்காரரா மாற முடியும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா நம்மளோட க்ளோஸ் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அர்கத் கிட்ட நம்மளோட பிரச்சனை எல்லாம் சொல்லலாம். அவன்கிட்ட தானே இந்த சிட்டிலேயே நிறைய பணம் இருக்கு, அவனை தவிர யாராலையும் எப்படி ரீச் ஆக முடியும்னு சொல்லி தர முடியாதுன்னு நினைச்சு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அர்கத்தை மீட் பண்ணி, இங்க பாரு அர்கத், நாம எல்லாரும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னாதான் படிச்சோம், விளையாண்டோம். ஆனா எங்களை விட நீ மட்டும் இந்த பாபிலோன்ல பெரிய பணக்காரா இருக்கேனா, நீ என்ன பண்ணனால இவ்ளோ பணம் வந்துச்சுன்னு கேக்குறாங்க. எப்படி உங்ககிட்ட இருக்க பணம் மட்டும் குறையறதே இல்லைன்னு கேக்குறப்போ அர்கத்தும் அவரு எப்படி பணக்காரனா ஆனாருன்ற கதைய அவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்றாரு. அப்படி ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா தி ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன் புக்ல சொல்லியிருக்க அர்கத்தோட ஸ்டோரி மூலமா 5 முக்கியமான எவர்கிரீன் மணி ரூல்ஸ தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா நமக்கு தலை மேல கத்தி மாதிரி இருக்க மணி ப்ராப்ளம்ஸையும் அசால்ட்டா சால்வ் பண்ண முடியும். சோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரூல் 1, பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். அர்கத் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நான் கல்வெட்டு பண்ற வேலையில இருந்தப்போ கஷ்டப்பட்டு கல்வெட்டு பதிச்சாலும் என்னால பெருசா பணம் சம்பாதிக்க முடியல. என்னோட சம்பளம் சாப்பிடறதுக்கும் துணி வாங்குறதுக்குமே பத்தாம இருந்தப்போ ஒரு நாள் என்னை தேடி அல்கெமிஸ்ட் அப்படின்ற பெரிய பினான்சியர் ஒருத்தர் வந்து கல்வெட்டு பதிச்சு தரணும்னு என்னை கேட்டாரு. அப்படி 2 நாள்ல நீயே வேலையை செஞ்சு முடிச்சிட்டா நான் 2 எக்ஸ்ட்ரா காப்பர் காயின்ஸ் தருவேன்னு சொன்னாரு. நானும் கஷ்டப்பட்டு அந்த கல்வெட்டு பதிக்க வேலை செஞ்சேன். ஆனா என்னால 2 நாளுக்குள்ள அதை முடிக்க முடியல. அடுத்த நாள் அல்கெமிஸ்ட் நான் முடிக்காதனால ரொம்பவே கோவம் ஆயிட்டாரு. இருந்தாலும் நான், அல்கெமிஸ்ட், நீங்க இவ்ளோ பணக்காரா இருக்கீங்களே, எனக்கும் எப்படி பணக்காரா ஆகுறதுன்னு சொல்லி கொடுங்கன்னு கேட்டுட்டு, அப்படி நீங்க சொல்லி தந்தீங்கன்னா நான் நாளைக்கே உங்களோட கல்வெட்டை ஃப்ரீயா செஞ்சு தரேன்னு அர்கத் சொல்றப்போ இதை கேட்டு அல்கெமிஸ்ட் சிரிச்சுக்கிட்டே, உன்னோட தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்னோட வேலையை முடி, நான் உனக்கு நாளைக்கு வந்து எப்படி பணக்காரா ஆகுறதுன்னு உனக்கு சொல்லி தரேன்னு சொன்னாரு. நானும் ராத்திரி ஃபுல்லா வேலை செஞ்சு அவரோட கல்வெட்டு நான் முடிச்சிட்டேன். அடுத்த நாள் அல்கெமிஸ்ட் வந்ததும், அல்கெமிஸ்ட், நான் உங்களோட வேலையை முடிச்சிட்டேன், இப்போ எனக்கு எப்படி பணக்காரா ஆகுறதுன்னு சொல்லி தாங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாரு. அல்கெமிஸ்டும், நான் சொல்றத கவனமா கேளு அர்கத், எனக்கு பணக்காரா ஆகுறதுக்கான வழி எப்போ தெரிஞ்சதுன்னா நான் எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் அதுல ஒரு பாட்டை எனக்குன்னு தனியா எடுத்து வச்சுப்பேன். என்னது இவ்வளவுதானான்னு அர்கத் கேட்டப்போ அல்கெமிஸ்ட் சிரிச்சுக்கிட்டே, ஆமா, வெறும் இதுதான் ஒரு ஆடு மேய்க்கிறவனை பினான்சியரா மாத்திருக்கு இன்னைக்குன்னு சொல்றாரு. இந்த பினான்சியர் தான் ஓ முன்னாடி நின்றுகிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. நீ சம்பளம் வந்ததும் துணி தைக்கிறவன், செருப்பு தைக்கிறவனு எல்லார்கிட்டையும் காசு கொடுத்திருப்ப. ஆனா அந்த சம்பளத்துல உனக்கு நீ எவ்வளவு கொடுத்துக்கிட்ட நல்லா கவனிச்சுக்கோ. நீ சம்பாதிக்கிற ஒரு காயின் நீ சம்பாதிச்சதும் உனக்கு அது அடிமை ஆகிரும். அந்த காயின் உனக்கு நிறைய சம்பாதிச்சு தரணும். அப்பனா நீ பணக்காரரா ஆகணும்னா உன்னோட சேவிங்ஸ்ல இருந்து நீ சம்பாதிக்கணும். அந்த சேவிங்ஸ் உனக்கு ஒரு சம்பளத்தை உருவாக்கணும். உன்னோட இன்கம்ல இருந்து அட்லீஸ்ட் 10% நீ உனக்குன்னு வச்சுக்கணும். இந்த வெல்த்தும் ஒரு மரத்தை போலதான், விதையில இருந்து உருவாகும். நீ ஃபர்ஸ்ட் சேவ் பண்ற காயின் தான் விதை, அதுதான் உன்னை பணக்காரனா மாத்தும் அர்கத். அடுத்தடுத்து நீ பண்ற ஒவ்வொரு 10% சேவிங்ஸும் அந்த செடிக்கு ஊத்துற தண்ணி மாதிரி. இத நீ எவ்வளவு சீக்கிரம் பண்றியோ அவ்வளவு சீக்கிரம் உன்னோட மரம் வளரும். அந்த மரத்தோட நிழல்ல நீ ரெஸ்டும் எடுக்கலாம். இதெல்லாம் சொல்லிட்டு அல்கெமிஸ்ட் போயிட்டாரு. நான் அல்கெமிஸ்ட் சொன்னதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு மாசம் சம்பளம் வரப்பையும் அதுல 10% தனியா எடுத்து வச்சுப்பேன். இதுல இருந்து நாம கோல்டு, பணம், வெல்த்னு இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு அதிகமா வந்துகிட்டே இருக்கணும்னா மினிமம் 10% ஆச்சும், மேக்சிமம் எவ்வளவு நாளும் இருக்கலாம். ஆனா மினிமம் 10% அவனோட ஃபியூச்சருக்காக தனியா எடுத்து வச்சாதான் அது பல மடங்கு திரும்ப அவனுக்கு அதிகமா கிடைக்கும். அதனால சிம்பிளா இது சொல்லணும்னா, நீங்க எவ்வளவு கம்மியா சம்பாதிச்சாலும் அதுல 10% ஆச்சும் நீங்க உங்க ஃபியூச்சருக்கு எடுத்து வைக்கலனா, அதை மல்டிபிள் பண்ண யூஸ் பண்ணலனா உங்களுக்கு அதிகமா வெல்த் கிடைக்கவே கிடைக்காது. நீங்க எந்த அளவு சம்பாதிச்சாலும் அது உங்களுக்கு பத்தவே பத்தாது. ரூல் நம்பர் 2, க்ரோயிங் யுவர் மணி சேஃப்லி. இப்போ நீங்க பண
பணத்தை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல சொன்ன மாதிரி 10% சேவ் பண்ணிட்டீங்க. அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்றப்போ அதை இன்னும் அதிகமா வளர வைக்கணும்னு நினைக்கிறப்போ அதை நீங்க கேர்ஃபுல்லா கவனமா பண்ணலைன்னா உங்ககிட்ட இருக்க கொஞ்ச நஞ்ச பணமும் கைவிட்டு போயிடும். அப்படி நடந்துட்டா ஃபியூச்சர்ல நீங்க வெல்த் பில்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை இழந்துருவீங்க. அதனால நீங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அந்த பணத்தோட சேஃப்டி தான் உங்க முதல் ப்ரியாரிட்டியா இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பிசினஸ்ல இல்ல ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, ஆசெட்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, பல வருஷம் அந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கவங்க கிட்ட அட்வைஸ் எடுத்துக்கிட்டு பண்ணீங்கன்னா பினான்சியல் மிஸ்டேக்ஸை நீங்க அவாய்ட் பண்ண முடியும். வேகமா பணக்காரனா ஆகணும், சீக்கிரமா எல்லாமே கிடைக்கணும்னு ஸ்டாக் மார்க்கெட்ல கூட ட்ரேடர்ஸ் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறேன், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன்னு யூடியூப்ல சொல்றத பார்த்து ஆசைப்பட்டு கடனை வாங்கி சுத்தமா நாலேஜே இல்லாம பணத்தை போட்டு ஏமாந்து உண்மையான வெல்த்தை பில்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க இழந்துருவீங்க. இதுல தப்பு அவங்க செஞ்சாலும் இதுலலாம் பணத்தை சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இதனால ஸ்டாக் மார்க்கெட்ல நாம பணத்தை போட, வெல்த்தை பில்ட் பண்ண, அது மட்டும் இல்லாம அந்த பணத்தை பல வருஷம் மெயின்டைன் பண்ண வாரன் பஃபெட் மாதிரியான இன்வெஸ்டிங் லெஜண்ட்ஸ் கிட்ட இருந்து நாம எக்ஸ்பர்ட் அட்வைஸ் எடுத்துக்கிறோம். அவங்க சொன்ன மாதிரி நல்ல பிசினஸ்லயும் இண்டெக்ஸ் ஃபண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம சிஸ்டமேட்டிக்கா நம்ம வெல்த்தை பில்ட் பண்றோம். நாம இந்த 5 ரூல்ல இப்போ முதல்ல 2 ரூல்ல பத்தி மட்டும்தான் நாம பார்த்தோம். ஆனா இந்த 2 ரூலே இங்க இருக்க பல பேருக்கும் ஃபாலோ பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். சேவிங்ஸ் பண்ற ஹேபிட் இருக்கிறவங்க 10% என்ன, நான் என்னோட இன்கம் 30% 40% சேவிங்ஸ் எல்லாம் பண்ணுவேன்னு இந்த மாதிரி அதிகமா சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஹேபிட்டை லாங் ரன்ல ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா இந்த சேவிங்ஸ் ஹேபிட் சுத்தமா இல்லாதவங்களுக்கு இந்த 10% சேவ் பண்றது கூட ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். நாம டிஜிட்டலா நிறைய டிரான்சாக்சன் பண்றனால எக்ஸ்பென்ஸ் மட்டுமே ஈஸியா நடந்துட்டு இருக்கும். அதனால இந்த காலத்துல இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நாம செலவு பண்றதுக்கு மட்டும் டிஜிட்டல் டிரான்சாக்சனை யூஸ் பண்ணாம அதே டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நீங்க ஸ்மார்ட்டா சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண நினைச்சீங்கன்னா ஏஞ்சல் ஒன் ஸ்டாக் புரோக்கர்ஸ் மூலமா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ரூல் நம்பர் 3, வெல்த் கிரியேஷன் யூசிங் காம்பவுண்டிங். பினான்சியலி ஸ்மார்ட்டா இருக்கிறவங்க அவங்களோட கோல்டு இல்ல பணத்துக்கு கரெக்டான வேலையை கொடுத்து அதை மல்டிபிள் பண்ண தெரிஞ்சவங்களா இருக்காங்க. இங்க நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்டா இருக்கலாம், இல்ல புதுசா ஸ்டார்ட் பண்ற பிசினஸா இருக்கலாம், இல்ல உங்க பிசினஸ பெரிய லெவலுக்கு கொண்டு போக மத்த மனுஷங்களோட ஹெல்ப் கேட்டு உங்க டைமை மல்டிபிள் பண்ணி உங்க வெல்த்தை இன்க்ரீஸ் பண்றதா இருக்கலாம். அதாவது இந்த விஷயத்த நாம சிம்பிளா பவர் ஆஃப் காம்பவுண்டிங் கூட சொல்லலாம். அப்படின்னா காம்பவுண்டிங் மூலமா பணத்தை நம்மளால மல்டிபிள் பண்ண முடியும். அப்படின்னா நீங்களும் வெல்த்தை உருவாக்கணும்னா இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா 843 காம்பவுண்டிங் ரூல் மூலமா நீங்க அதை செய்யலாம். அதை பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோல நான் சொல்லியிருக்கேன். மறக்காம இந்த வீடியோ முடிஞ்சதும் அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படி நாம பண்ற இன்வெஸ்ட்மெண்டா இருந்தாலும் சரி, இல்ல நாம ஒரு விஷயத்துல ஸ்பெண்ட் பண்ற டைமா இருந்தாலும் சரி, புதுசா ஒரு ஸ்கில்ல கத்துக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் நம்ம டைம் அலோகேட் பண்ணியே ஆகணும். டைம் கொடுக்க கொடுக்க நம்மளோட ஸ்கில்ஸ் நமக்கு காம்பவுண்டிங் ஆகிட்டே இருக்கும். இது ஸ்டார்டிங்ல லோவா தான் தெரியும், ஆனா போக போகதான் உண்மையான வெல்த்தை நாம பார்க்க முடியும். அதனால எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணாலும் இல்ல புதுசா நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் நாம 100 ரூபா தானே இன்வெஸ்ட் பண்ண போறோம், இதுல பெருசா என்ன ஆகிட போகுது, இல்ல நாம 500 ரூபா தானே இன்வெஸ்ட் பண்ண போறோம், இதுல என்ன ஆகிட போகுதுன்னு நீங்க பண்ற சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை வேஸ்ட் நினைக்காதீங்க. அதுக்கு சரியான டைம் நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய லெவல்ல அது க்ரோ ஆகும். இங்கதான் காம்பவுண்டிங் அப்படின்ற மேஜிக் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ல நடக்குது. நெக்ஸ்ட் 4வது ரூல் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் என்ன நெக்ஸ்ட் வீடியோஸ் பண்ண மோட்டிவேட் பண்ணும். சோ லைக் பண்ணிட்டு நீங்க வெல்ஸ்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரூல் நம்பர் 4, இன்வெஸ்ட் வித் ப்ராப்பர் நாலேஜ். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்போ உங்களுக்கு எந்த விஷயத்துல நாலேஜ் இருக்குதோ அந்த விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றதா உங்களுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். அர்க்கத் கதையில கூட ஸ்டார்டிங்ல அவரோட சேவிங்ஸை மல்டிபிள் பண்ண வைரத்தை பத்தி ஒன்னும் தெரியாத அவரோட மேஷன் ஃப்ரெண்டு கிட்ட அவரோட பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்காரு. அப்படின்னா உங்களுக்கு எந்த ஃபீல்ட பத்தி நிறைய விஷயங்கள் தெரியுமோ அதுல இன்வெஸ்ட் பண்றதா பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். ஆனா உங்களுக்கு தெரியாத விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ஏன் இப்படி ஆகுது அப்படி ஆகுதுன்னு எதுவுமே தெரியாம உங்க கோல்டன் மணின்றது உங்ககிட்ட இருந்து நழுவி போயிரும். இல்ல சம்டைம் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாங்க, அவங்க சொல்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணி அவங்க கோல்டு இல்ல மணியை சேஃப் ஆகும் அதே நேரம் growth-ஐயும் கொண்டு வர பர்சன். அப்படின்னா நீங்க பண்ண போற விஷயத்த அவங்களோட அப்ரூவ் வாங்கி பண்றீங்க, இல்ல உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ அவங்க கொடுக்குறாங்கன்னா அப்போ நீங்க உங்களுக்கு தெரியாத விஷயத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்றாரு. இல்லனா உங்க கோல்டோ இல்ல பணமோ உங்க கையில இருந்து போறத யாராலையும் தடுக்க முடியாது. ரூல் நம்பர் 5, டோன்ட் டேக் ஓவர் ரிஸ்க் ஆன் சேவிங்ஸ். நம்மளோட இன்வெஸ்டிங் நாம பண்ற 3 தப்புனால நம்ம கிட்ட இருந்து போயிடும். 1,
கையில இருக்க கொஞ்சம் பணத்தை நாம ஃபோர்ஸ் பண்ணி 100% ரிட்டர்ன் கொண்டு வா இல்ல 500% ரிட்டர்ன் கொண்டு வான்னு இம்பாசிபிள் ரிட்டர்ன்ஸ் ஷார்ட் டைம்ல நம்ம கொண்டு வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அதிகமான ரிஸ்க் நாம எடுக்கணும். அந்த நேரத்துல நம்மளுடைய பணம்ன்றது நம்ம கையை விட்டு போயிடும்னு சொல்றாங்க. ரெண்டாவது, நிறைய ட்ரிக்ஸ்டர்ஸ் ஆன ஸ்கேமர்ஸ் உங்ககிட்ட இருக்க பணத்தை எப்படி உங்ககிட்ட இருந்து வாங்கலான்னு, நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன் அவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு, நீங்க இதை பண்ணுங்க நான் இதை பண்றேன்னு ஆக்சுவலா எந்த ஸ்கில்லையும் கத்து கொடுக்காம சீக்கிரமா உங்களாலையும் சம்பாதிக்க முடியும்னு சொல்றவங்கள இப்படிப்பட்ட ஸ்கேமர்ஸை நம்பி நீங்க அதிகமா ரிஸ்க் எடுத்தாலும் உங்க கையில இருக்க கொஞ்சம் பணமும் போயிடும்னு சொல்றாங்க. அப்புறம் மூணாவதா, நீங்க ஓவர் கான்பிடென்டா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சும் நான் இவ்வளவு சம்பாதிச்சிருவேன் அவ்வளவு சம்பாதிச்சிருவேன்னு கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணி க்ரோத் பண்ணலாம்னு நினைக்கிற பணத்தை ஹை ரிஸ்க்ல நீங்க பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த நேரத்திலயும் நீங்க சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற பணத்துல ஓவர் ரிஸ்க் எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்பயும் உங்க கையை விட்டு அந்த பணம் போயிடும்னு சொல்றாங்க. அப்படின்னா உங்களோட சேவிங்ஸை நீங்க சேஃபா க்ரோ பண்ற நேரத்துல இந்த மாதிரியான ஸ்கேமர்ஸ் கிட்டயோ இல்ல நீங்களே ஓவர் கான்பிடன்ஸ்ல ரிஸ்க் எடுக்கிறப்போ உங்களால வெல்த்தை கிரியேட் பண்ண முடியாதுன்னு நாம இந்த 5வது முக்கியமான ரூல் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னா இந்த வீடியோல சொல்லிருக்க நீங்க பணக்காரன் ஆகுறதுக்கு முன்னாடி நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய 5 முக்கியமான மணி ரூல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்க ஷேர் பண்ணலாம். அண்ட் இது போல யூஸ்ஃபுல்லான நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் வீடியோஸ்க்கு மறக்காம வெல்ஸ்டெக் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.